வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, உடையும் விசிக காங்கிரஸ், விலை போன சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறுகின்றார்கள். வேதனையில் திருமாவளவன் மற்றும் ராகுல் காந்தி. பின்ன இருக்காதுங்களா? இத்தனை நாளும் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துத்தான் இந்த கட்சி பெரிய கட்சி அப்படின்னு தமிழக அரசியல் களத்துல அடையாளப்பட்டு இருக்கின்றார்கள். ஆனா இன்னைக்கு தேர்தல் நெருக்கத்துல ரெண்டு கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வெளியேற போறாங்க, வெல போயிட்டாங்க அப்படின்ற தகவல் வந்த பிறகு நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் வேதனை பட மாட்டாங்களா? இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில தான் மதிப்பு மரியாதையா கொடுக்குது. அப்படி இருக்கும்போது பிசிக இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்களும் வெல போயிட்டாங்கன்னா, வேற கட்சிக்கு தாவிட்டாங்கன்னா, இல்ல தனி கட்சி தொடங்குறாங்கன்னா திருமாவளவன் எந்த அளவுக்கு வேதனையில் இருப்பார்? திமுக இடத்துல கூட்டணி ஆட்சிதான் என்று மல்லு கட்டி கொண்டு இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கு 12 எம்எல்ஏக்கள் வெளியேறி புதிய கட்சியை தொடங்க போறோம், அதுக்கு தலைவரே பாத்தீங்கன்னா நம்முடைய செல்வ பெருந்தகை தான் அப்படின்னு அதிர்ச்சி அளித்தார்கள் என்றால், அப்புறம் நம்ம ராகுல் காந்திக்கு எவ்வளவு பெரிய பேர் அதிர்ச்சியா இருக்கும். காங்கிரஸ் கட்சியோட வரலாறு என்னன்னா, இப்படி 2 தரப்பும் பேச விடுவாங்க, கடைசியில கட்சி மேலிட ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும். 96 அப்படிதான் நடந்துச்சு. 2 தரப்பையும் பேச விட்டாங்க. அதிமுக காங்கிரஸ் சண்டை ஓடிக்கிட்டே இருந்தது. ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர், கடைசியில கூட்டணி வச்சார் நரசிம்மராவ், கட்சி 2ஆக உடைபட்டது. இது வரலாறு. அந்த வரலாறை நோக்கிதான் இப்ப திருப்பியும் வரலாறு திரும்புகிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முதல் தடவை திரும்பினா டிராஜடிங்க, 2வது தடவையும் திரும்பினா அது காமெடி. இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு, ஏம்பா அடி மாற போறீங்களாமாப்பா, விலை போயிட்டீங்களாமாப்பா அப்படின்னு கேட்டாலும் பிரச்சனை, கேட்காம விட்டாலும் விரிசல் அதிகமாகி வெளியேறி விடுவார்கள். இப்போ தொல் திருமாவளவன் அவர்களும் நம்ம ராகுல் காந்தி அவர்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம தலைய சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. போற போக்குல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதற்கான விவரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி இல்ல, ஒத்து வராது. திமுகவுக்கும் தெரியும், கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு தெளிவா சொல்லிவிட்டார். ஆனால் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒத்த காலில் நிக்குது, கூட்டணி ஆட்சி தான் என்று சொல்லிட்டு ராகுல் காந்தி வரைக்கும் நம்முடைய கனிமொழி அவர்களை அனுப்பி மெசேஜ் சொல்லியாச்சு, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுதான் திமுக இதுவரைக்கும் காய் நகர்த்தி கொண்டிருந்தது. பாருங்க, காங்கிரஸ்ல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதிக தொகுதிகள் வேண்டுமானாலும் கேட்கலாம், ஆட்சியில பங்கு கேட்க வேணாம்னு சொல்றாங்க. பாருங்க, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினருடைய மனநிலைக்கு எதிராக ராகுல் காந்தி எதுக்காக ஆட்சியில பங்கு கேட்டுக்கிறாரு? நாங்க 28 தொகுதி தரோம், இல்ல 30 தொகுதி தரோம் அப்படின்னு திமுக ஒத்துக்கொண்டு இருக்குது. சோ பாசிட்டிவான வளர்ச்சி தான். ஒரே அடியாக அள்ளியும் கொடுக்கல, ஒரே அடியாக கிள்ளியும் கொடுக்கல. அழகா 30 கொடுத்திருக்கோம், 25 இருந்தது. உங்களுக்கு 5 தொகுதி, மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு 2 1 உயர்த்த போறோம். அப்படி உயர்த்தினாவே பாத்தீங்கன்னா திமுக குறைந்த தொகுதியில தான் போட்டிடும். அதனால புரிஞ்சுக்கணும், கூட்டணி ஆட்சி வேண்டாம், அதிக தொகுதி கொடுத்திருக்கோம், அதை அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, பாஜகவுக்கு வழிவிட்டு விடாதீர்கள் அப்படின்னு திமுக அழகா சொல்லுது. ஆனால் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க போனாலும் பரவாயில்ல, சட்டமன்ற உறுப்பினர்களே எதிர்த்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒத்த கால நிக்கிறாரா. பிரவீன் சக்கரவர்த்தி போயிட்டு திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் காங்கிரஸ் தொடர்பாக குறைத்து மதிப்பிடுவதும், அனாவசியமாக வார்த்தையை விடுவதும், அசிங்கப்படுத்துவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற விஷயத்தை எடுத்து சொன்னாரா. திமுகவில் கண்ணியம் காக்க மாட்டாங்க, கூட்டணியில இருக்கிறோம் என்ற உரிமையில அதிக தொகுதியும் ஆட்சியில பங்கும் கேட்டா நீங்க காங்கிரஸ் பலத்தை பற்றி பொதுவெளியில பேசி அசிங்கப்படுத்துறீங்க. காங்கிரஸ் தான் பலமே இல்லையே, நீங்க தனித்தே நின்னுக்குங்க, காங்கிரஸை விட்டுருங்க அப்படின்ற நிலைக்கு காங்கிரஸ் வந்துச்சு. காங்கிரஸ் வந்துச்சுன்னா அகில இந்திய காங்கிரஸ் வந்துச்சு. ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி விட்டு வெளியேறக்கூடாது என்ற உறுதிப்பாட்டில் இருக்கிறார். அவருக்கு நிறைய சிக்கலுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட அழகா இணக்கமா இருந்து என்ன சாதிக்க முடியுமோ அதெல்லாம் சாதிச்சுக்கிட்டார். 2வது, பொதுவெளியில ஒரு கருத்தியலானது உருவாகுது. அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆம்ஸ்டாம் கொலையினுடைய பின்னணியில
நம்முடைய தொல் திருமாவளுடைய பெயரும் அடிபடுது, நம்முடைய செல்வ பிறந்தகளுடைய பெயரும் அடிபடுது. ஒருவேளை திமுக கூட்டணி விட்டு வெளியேறின பிறகு ஒருவேளை தவேகாவில போய் சேர்ந்து காங்கிரஸ் தேர்தலை சந்திக்குதுன்னு வச்சுங்களேன், மீண்டும் திமுக ஆட்சி வந்தாலும் சிக்கல், இல்ல அதிமுக ஆட்சி வந்தாலும் சிக்கல். அப்போ செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட பெற்ற பலனுக்கு விசுவாசம் காட்டணும், பின்னாடி இருக்கக்கூடிய வழக்கு தொடர்பான அவதூறுகள் இருந்து நம்ம தப்பிக்கணும். அப்ப என்ன பண்றது? நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் தான் இணக்கமா இருக்கணும். அதனால தான் சம்பாதித்த ஒரு சில காசுகளை எடுத்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு 12 எம்எல்ஏக்களுக்கு கொடுத்து, ஏன்பா அகில இந்திய தலைமை வந்து கேட்கும், என்னன்னு கேட்கும், ஐயா சாமி திமுகவுடன் இருக்கலாமா இல்ல வேற கூட்டணிக்கு போலாமா அப்படின்னு கேட்கும். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆமாஞ்சாமி போடணும். எதுக்கு? திமுக கூட்டணியில் தான் நம்ம இருக்கணும், திமுக தான் வலிமையா இருக்குது. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராகவும் இல்லை, அதிமுகவுக்கு ஆதரவாகவும் இல்லை. சோ மொத்தத்துல இன்னைக்கு அதிமுக வெல்லுகின்ற நிலையில கிடையாது, திமுக தான் மீண்டும் வரும் அப்படின்றது அழுத்தம் திருத்தமா இந்த 12 எம்எல்ஏக்கள் சொல்லணும், புரியுதுங்களா? அப்படின்னு செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 எம்எல்ஏவை திமுக கூட்டணிக்கு ஆதரவாக தேத்திட்டாரு. சோ இந்த 12 எம்எல்ஏக்களை தவிர மற்ற யாருமே வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி வேண்டும் என்று சொல்லவே இல்லை. ரெண்டாவது 7 எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில இருந்தா நமக்கு என்ன பின்னடைவு அப்படின்ற விஷயமும், திமுக காரங்க காங்கிரசுக்கு எந்த மாதிரியான மரியாதை தராங்க அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து காட்டுறாங்க. தேர்தலை தாண்டி மற்றும் அரசியலை தாண்டி ராகுல் காந்தியும் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்களும் ரொம்பவும் நெருக்கம். ஆனா இந்த நெருக்கத்தை எல்லாம் தாண்டி திமுகவுடைய எம்எல்ஏக்களும் மற்றும் அமைச்சர் பெருமக்களும் பேசுவது காங்கிரசுடைய கண்ணியத்தை கேள்விக்குறியாக்குற மாதிரி இருக்குதுங்க. அதனால திமுகவுடன் தொடர்ந்தோம்னா நம்மளுக்கு மரியாதை இருக்காது. தேர்தல் வரைக்கும் நமக்கு அவங்க பயங்கர மரியாதை கொடுப்பாங்க, ஆனால் தேர்தல் முடிந்து விட்ட பிறகு நாம அவங்களுக்கு நிறைய நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நெருக்கடி எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு திமுக வெற்றி பெற்றாலோ தோல்வி அடைந்தாலோ காங்கிரசுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படும். அதனால எந்தவித சர்ச்சையும் இல்லாம, எந்தவித அழுத்தமும் இல்லாம, எந்தவித நிபந்தனையும் இல்லாம நம்ம திமுக கூட்டணியில 2024 தொடர்ந்த மாதிரி இப்ப தொடர்ந்து இருந்தோம்னு வச்சுங்களேன், நிச்சயமா மக்கள் மத்தியிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியானது வலிமையா இருக்குது, இணக்கமா இருக்குது, கீழ்மட்டம் வரைக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது அப்படின்னு மக்களும் நம்புவாங்க. ஆனா நாம எளிய பூனமா மாறிட்டோம். இனிமேலும் வந்து பாத்தீங்கன்னா திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்தால் கீழ்மட்டத்துல வாக்குகளா மாறாது. திமுக வாக்குகள் நிச்சயமா காங்கிரசுக்கு வரவே வராது. காங்கிரஸ் நமக்கு இணையாக வெற்றி பெறுவதன் காரணமாகத்தான் ஏங்க நாங்களும் வெற்றி பெற்றிருக்கோம், எங்களுக்கும் ஆட்சியில பங்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதனால திமுகவில் இருக்கக்கூடியவங்க எங்கெல்லாம் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காரனை வேலை செய்ய சொல்லுவாங்க, நாமெல்லாம் வேலை பார்ப்போம். திமுக அமோகமா வெற்றி பெற்றுடும். ஆனா காங்கிரஸ் நிற்கின்ற எல்லா இடங்கள்லையும் உள்ளடி வேலையில இறங்கிடுவாங்க. ஏன்னா செம கோபத்தில் இருக்கிறாங்க, அமைச்சர் பெருமக்கள் இருந்து எல்லாருமே செம கோபத்தில் இருக்கிறாங்க. உட்கட்சி பூசல் விஷயமாக ஏற்கனவே காங்கிரஸ் ஆனது பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிற தருணத்துல கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிக கட்டமைப்பு வைத்திருக்கக்கூடிய திமுகவும் காங்கிரசுக்கு எதிராக களம் இறங்கிச்சுன்னா நாம் இந்த தேர்தலில் சுத்தமா தோற்றுருவோம். அதனால திமுக கூட்டணியில இருப்பது தற்கொலைக்கான சமம் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தியும் அப்புறம் மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் ராகுல் காந்திக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார்களாம். கூட்டணிக்கு முன்பாகவே இணக்கமான சூழ்நிலை இல்லாத பொழுது அதிக தொகுதி கேட்டு நாம பெற்றிருந்தோம் என்றால் நிச்சயமா திமுக ஒத்துழைக்காது, வேணாம் அப்படின்றது அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கின்றார்களாம். சோ அந்த 12 எம்எல்ஏக்களை எப்படி சமாதானப்படுத்தி ராகுல் காந்தியினுடைய முடிவுக்கு சம்மதிக்க வைப்பது அப்படின்னு ராகுல் காந்தி யோசிக்கிறாராம். உடனடியா செல்வ பெருந்தகை அழைத்து நம்முடைய கூட்டணியானது நமக்கு கௌரவமான இடங்கள் வேண்டும், ஆட்சியில பங்கு வேண்டும், நமக்கு உரிய மரியாதை கண்ணியத்துடன் கிடைக்கணும். சோ அதனால திமுக கிட்ட போய் சொல்லு அப்படின்னு நம்முடைய செல்வ பெருந்தகை கிட்ட ராகுல் காந்தி சொல்லி அனுப்பிச்சாராம். ஆனா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் கிட்ட சொல்லி இருக்கின்றாராம். ஆனா முதல்வரை பொறுத்த வரைக்கும் 30 தொகுதிகளுக்கு மேல ஒண்ணுமே கொடுக்க மாட்டோம், 42 தொகுதி கேக்குறீங்க, அது சான்ஸே கிடையாது. அதிக தொகுதிகளை அள்ளி கொடுத்தோம்னா நீங்க தோத்துடுவீங்க, நீங்க தோத்தீங்கன்னா அது திமுக பெரிய பின்னடைவு. 42 தொகுதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்நாள்ல நினைச்சே பார்க்காதீங்க, வரலாறு கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 1977 இருந்தே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அதிக தொகுதியில் நிற்கும் போதெல்லாம் எவ்வளவு குறைவாக வெற்றி பெற்றிருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் திமுக ப்ளோ சார்ட் போட்டு செல்வ பெருந்தகை கிட்ட சொல்லியிருக்கின்றார்களாம்.
இதை கொண்டு போய் நீங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கு மெயில் அனுப்பிச்சிட்டு போன்ல பேசியிருக்கிறாரு நம்ம செல்வ பெருந்தகை. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பொறுத்துருங்க, பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் பொறுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா பிப்ரவரி 22ஆம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா குழு அமைத்து திமுக பேச்சுவார்த்தை நடத்துது. 2 நாளைக்கு முன்பாக திமுக கிட்ட என்ன பேசணும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லி இருக்கின்றாராம். ஆனா செல்வ பெருந்தகை கிட்ட ஏற்கனவே திமுக பேசிவிட்டதாக நிறைய ஊடகங்கள்ல செய்தி வருது. என்ன செய்தி அப்படின்னு பார்க்கும்போது 12 எம்எல்ஏக்களை இது வரைக்கும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கல. ஒருவேளை திமுக கூட்டணி வேண்டாம் என்று சொன்னால் நீங்க திமுக வந்து வெளியேறுங்க, உங்களுக்கு 12 தொகுதி நாங்க தரோம். நம்முடைய செல்வ பெருந்தகை தலைமையில காங்கிரஸ் இயக்கமானது புதிய ஒரு கழகத்தை காணும். காங்கிரஸ் 2ஆ உடைப்போம். 2ஆ உடைக்கப்பட்ட காங்கிரஸ் ஒன்னு தவேக்காகணும்னா போட்டோம், இல்ல தனியாவது நிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வ பெருந்தகை தலைமையில 12 எம்எல்ஏக்களை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கதா திமுக. அதே தான் விசிகாவும். விசிகாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து திமுகவுடன் தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களாம். ஆனா திருமாவளவனுக்கு அதிக தொகுதி இல்லை என்றால் அவ்வளவுதான். 2வது ஆட்சியில பங்கு இல்லை என்றாலும் காங்கிரஸுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறாராம். ஆனால் இன்னைக்கு விசிகாவில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து திமுக கூட்டணி விட்டு வரவே மாட்டேன்ட்டாங்களாம். போனா தனியா போங்க, பானையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இப்ப திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பானை சின்னத்தை தலையில் வச்சுக்கிட்டு தனியா தான் போனோம் போல இருக்குது தவேகாவுக்கு போனா. ஏன்னா இப்போ 6 தொகுதின்றது 8 தொகுதி தர போறாங்களாம் திருமாவளவன் அவர்களுக்கு. கம்யூனிஸ்டுகளுக்கும் 8 தொகுதி தராங்களாம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தகுதி என்ன, திருமாவளவனுடைய தகுதி என்ன, அந்த கட்சியினுடைய வலிமை என்ன, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வலிமை என்ன, மதிமுகவுக்கு கூட அவ்வளவுதான் தொகுதி கொடுக்க போறாங்களாம். அதனால திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களை திமுகவுக்கு நெருக்கமாக பழக விட்டது, திமுகவுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியும் தொலைக்காட்சி விவாதத்துக்கு அனுப்பியும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக திமுக காரனாகவே மாற்றி வச்சிருக்கோம். அதனால கட்சியில அவங்களை தாண்டி நம்மளால முடிவெடுக்க முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து நம்முடைய திருமாவளவன் கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்காம தனித்து செயல்படுகின்ற காரணத்தினால இன்னைக்கு கட்சி அவர்கிட்ட இருந்து கைமாறி விடுமோ அப்படின்ற சந்தேகம் அவருக்குள்ள இருக்குதுங்க. இப்போ திருமாவளவன் அவர்களுடன் வந்து ரவிக்குமார் இருக்கின்றார். அவர் தான் விசிகாவுடைய பொதுச் செயலாளர். அவரு கூட திருமாவளவனுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லையா. விசிகாவில் என்னைக்காவது ரவிக்குமார்னு ஒருத்தர் பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, அவர் எம்பியாவும் இருக்கிறாரு, விழுப்புரம் எம்பியாவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரியுமா? எங்கேயாவது கட்சி கூட்டங்கள்ல போராட்டங்கள்ல இந்த ரவிக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பார்த்திருக்கீங்களா? கட்சி வேஷ்டியும் கட்ட மாட்டாரு, கட்சிக்குள்ளேயும் அவரை பார்க்க முடியாது. கேட்டா எழுத்தாளர் என்று சுத்திக்கிட்டே இருப்பான். அதனால ஒட்டுமொத்த பேரும் திமுக ஆதரவாக கிளம்புறதுனால கூட்டணி விட்டும் வெளியேற முடியல. கூட்டணி விட்டு வெளியேறினாலும் தவேகா வந்து பாத்தீங்கன்னா சரியான உறுதிமொழியை வழங்க மறுக்கிறாங்க. அதனால திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக திமுக கிட்ட இருந்து விலகுவோம், நாம் எடுக்கின்ற முடிவு சரிதான் என்பதை சொல்லி புரிய வைப்போம். அதனால தேர்தல் முடிந்த பிறகாவது வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களை ஒட்டுமொத்தமாக உட்கார வச்சு பேசி நாம கூட்டணியில் இருந்தாலும் நம்ம மக்களுடைய உரிமைக்காக தனியாக களத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் செய்ய போறோம். எப்படி அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல ஒன்னாயிட்டு தேர்தல் முடிந்த பிறகு பிரிஞ்சு போய் கட்சி வளர்க்குறாங்களோ அதே மாதிரி நாமளும் தேர்தல் முடிந்த பிறகு திமுக கிட்ட இருந்து விலகி நின்று மக்கள் பிரச்சனைக்காக களத்துல நிக்க போறோம். கட்சி அடுத்த கட்டத்துக்கு வளரணுமா இல்லையா? அதனால சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு பேச போறாராம் தேர்தல் முடிஞ்ச பிறகு. அதுக்கு முன்பாக வாயே திறக்க போறது இல்லையா? அது மட்டும் இல்ல, திமுகவை பொறுத்த வரைக்கும் விசிகாவை இன்னொரு நெருக்கடி தருது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்களை திமுக கூட்டணியில கொண்டு வரணும், அப்பதான் வன்னியர் ஓட்டை கொஞ்சமாவது வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏற்கனவே வேல்முருகன் இருக்கின்றார், அவருக்கு தொகுதிகள் அதிகம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அதனால அவரும் வெளியேறுவார் என்று எல்லாம் பேசப்படுகிறது. இந்த தருணத்துல டாக்டர் ராமதாஸ் வேண்டும் என்று திமுக நினைக்கிறது. விசிக்கு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. எதிர்ப்பு தெரிவித்தால் அவ்வளவுதான், கட்சியே வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாமக வரக்கூடாது என்று ஒத்த காலில் நிக்கிறாங்களாம் சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றும் நிர்வாகிகளும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த SS பாலாஜி திருப்போரூர்ல நின்னுக்கிறார் தெரியுமா? திருப்போரூர், அந்த திருப்போரூர் எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா பாமக உள்ள வரவே கூடாதுன்னு ஒத்த கால நிக்கிறாராம். ஏன்னா பாமக வந்தா திருப்போரூர் தொகுதி அவருக்கு கொடுத்துருவாங்களாம். ஏன்னா இந்த SS பாலாஜியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் வந்து சென்ற தேர்தலில் நேருக்கு நேர் மோதினாங்க.
பாட்டாளி மக்கள் கட்சியானது 1600 வாக்கு வித்தியாசத்தில் தான் திருப்பூர்ல தோத்துது. இப்போ திமுகவில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அது வெற்றி வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா எஸ் பாலாஜி ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். ஒருவேளை அந்த தொகுதி விசிக கிடைச்சா எஸ் பாலாஜி நிப்பாரா இல்ல பாமக கொடுப்பாங்களா? அதனால பல தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் விசிக நிற்கின்ற தொகுதிக்கே பாமக போட்டியா வருவதனால உள்ளடி அரசியல் காரணமாக கொள்கை கோட்பாடு என்று சொல்லி திருமாவளவன் அவர்களை பாத்தீங்கன்னா பாமகவை ஏற்றுக்கொள்ளவே கூடாது, திமுக அழுத்தம் கொடுக்கும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசிக இருக்கிறவங்க எல்லாம் அழுத்தம் கொடுக்குறாங்களாம். அதனால பாமக ஒட்டுமொத்தமாக உள்ள வர முடியாம தவிக்குது. திமுகவுக்கு வன்னியர் ஓட்டு வேண்டும், என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம துரைமுருகன் அவர்களுக்கும் வயதாகி போய்விட்டது, அவரால் எத்தனை கூட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு வர முடியும்னு தெரியாது. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம திமுக தவிக்கின்ற பொழுதுதான் இந்த விசிக இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்களையும் திமுக விலை பேசி வச்சிருக்கிறது. இத திருமாவளவன் தெரிஞ்சுக்கிட்டாரு. இத்தனை ஆண்டு காலம் மலை போல நம்ம திமுகவே நம்முடைய காலம் வாருதே, வெளிப்படையா பேசவும் முடியாது, திட்டி தீர்க்கவும் முடியாது, கோபப்படவும் முடியாது. அப்படி கோபப்பட்டான்னு வச்சுங்களேன், வெளிப்படையாக எம்எல்ஏக்களுக்கு விலை பேசி அவங்க தனி கட்சி உருவாக்கிடுவாங்க. அது ஏற்கனவே மதிமுக உடைச்சு பார்த்துருக்குது, பாமக உடைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ விசிகாவையும் காங்கிரஸும் உடைச்சிருவாங்க. அதனால கூட இருந்தவங்களே இந்த வேலையை பார்க்கறதுனால கோபப்படாம வேதனையில் ததும்புகின்றதாம் காங்கிரசும் விசிகாவும். அதனால இந்த கட்சிகள் தேர்தலுக்கு பிறகாவது உடையும், இல்ல தேர்தலுக்கு நெருக்கத்திலாவது இந்த கட்சிகள் உடையும் என்று பல செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் தலைமை மீது விசுவாசம் இல்லாம திமுக தலைமை மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் விசுவாசமா ஆனது தான் காரணம். திமுகவுடன் எப்போதும் எல்லா விதத்திலும் ஒன்னாவே சேர்ந்து அரசியல பயணித்தது விசிக தன்னுடைய சொந்த அடையாளத்தை இழந்து நிற்கிறது. காங்கிரசும் தன்னுடைய சொந்த அடையாளத்தை இழந்து நிற்கிறது. விசிகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் காங்கிரசுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்கவுங்க கட்சிக்கு ஆதரவா நிற்கிறத விட திமுக ஆதரவா நிற்பது 2 கட்சி தலைமைக்கும் பேரதிர்ச்சியாக இருக்கிறது. வெளியும் போக முடியாது, வெளியும் சொல்ல முடியாது, புழங்குகின்றார்கள். ஆனா இந்த கட்சி உடைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஆட்சியில பங்கு கேட்டா இந்த கட்சி 2 உடைன்னு சொல்றாங்க. பொறுத்து பார்க்கலாம். நன்றிங்க.